Hello everyone, welcome back to Flora Creations. ஆன்லைனில் சில கிராசரிஸ் நான் அப்பப்போ வாங்கியிருந்திருப்பேன். அந்த மாதிரியான ஐட்டம்ஸில் அகெயின் வாங்கியிருக்கேன் அண்டு ரெப்பிட்டேட்டிவாக நான் வாங்குகிற ஒரு சில ஐட்டங்களில் வந்து காமிக்கலான்னு நான் விரும்புகிறேன். ஒன்று வந்து ஃபார்மர்ஸ் ஃபுட்லேருந்து வாங்கினது, இன்னொன்று வந்து அம்மா சமையல்லேருந்து வாங்கினது. இந்த 2 பேஜ் பற்றியுமே ஆல்ரெடி ஃபியூ வீடியோஸ் நம்மளோட சேனலில் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இதில் ஃபார்மர்ஸ் ஃபுட்லேருந்து அடிக்கடி நான் வாங்குகிற ஐட்டம்ஸான நூடுல்ஸ் ஆகட்டும், இன்னும் 1-2 ஐட்டம்ஸ் வந்து மிக்ஸ் அந்த மாதிரிலாம் வாங்கியிருக்கேன். இந்த முறை வந்து ரொம்பவே குறைவாக, ரொம்ப செலக்டிவாக எனக்கு என்ன தேவையோ இப்போ என்ன தேவையோ அப்படின்ற மாதிரியான ஒரு 2 ஐட்டம் தான் 2 பேஜிலேருந்துமே நம்ம வாங்கியிருக்கோம். இந்த 4 ஐட்டம் தான் நம்ம வாங்கினது. இந்த 2 ஐட்டமும் ஃபார்மர்ஸ் ஃபுட்டில் இருந்தோம், இந்த 2 ஐட்டமும் அம்மா சமையல் ஃபுட்ஸ்லேருந்தும் வாங்கியிருக்கோம். இந்த ஃபஸ்ட்டு ஃபார்மர்ஸ் ஃபுட் பற்றி பார்க்கலாம். ஃபார்மர்ஸ் ஃபுட்டில் ஆல்ரெடி அடை மிக்ஸ், நூடுல்ஸ், சில ஐட்டம்ஸ் எல்லாம் நம்ம வந்து ஈவன் சோப், ஆயில் அந்த ஐட்டம்லாம் கூட ட்ரை பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி. எல்லாமே வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அதனால தான் இந்த முறையும் வந்து அடுத்து நான் ரெகுலராக என்னென்ன தேவையோ அப்பப்போ வாங்கிட்டுருக்கேன். இந்த முறை வந்து ஒரு 2 ஐட்டம் தான் வாங்கினேன். நியூவாக ஒன்று ட்ரை பண்ணுறதுக்காக டொமேட்டோ தொக்கும், தக்காளி தொக்கும், இன்னொன்று வந்து ரைஸ் அடை மிக்ஸும் வாங்கியிருக்கேன். இந்த ரைஸ் அடை மிக்ஸ் அவங்கக்கிட்ட ரொம்பவே நல்லாயிருக்கும். உங்களுக்கு மார்னிங் டிஃபனுக்காகட்டும் இல்லை வந்து ஈவினிங் டிஃபனுக்காகட்டும் 2 சமயமே உங்களுக்கு கொஞ்சம் நேரம் கரைச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு தக்காளி சட்னி அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த அடை மிக்ஸு. அவங்கக்கிட்ட வந்து இப்போ புதுசாக தொக்கு ஐட்டம்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க. அதில் தக்காளி தொக்கு ட்ரை பண்ணலான்னு வாங்கியிருக்கேன். உங்களுக்கு மற்ற நீங்கள் பொதுவாக சூப்பர் மார்க்கெட்லலாம் பார்க்கும்போது நிறைய இந்த மாதிரியான தொக்கு ஐட்டம் கிடைக்கும். ஆனால் அதிலலாம் ரொம்ப நாள் வந்து ஷெல்ஃப் லைஃப் வச்சுருப்பாங்க. இவங்க அப்படி கிடையாது. என்றைக்கு மேனுஃபேக்சர் பண்ணாங்க அண்ட் அவுட் சைடில் வச்சுருக்கும் போது எத்தனை நாள், வெறும் 7 நாள் தான், 1 வீக் தான் வச்சுருக்க முடியும். ஸோ நீங்கள் வீட்டில் வந்து தயார் பண்ணிங்கன்னா ஆல்ரெடி ஒரு ரெடி ஆனதுக்கப்புறம் ஒரு 10 to 15 டேஸ் வந்து உங்களால் வச்சுருக்க முடியும். இந்த மாதிரி நல்லா ஆயிலில் கைப்படாமல் நீங்கள் தயாரிக்கும் போது இந்த மாதிரி தொக்கு ஐட்டம். இவங்க தக்காளி தொக்கு, பிரண்டை தொக்கு, இந்த மாதிரி நிறைய தொக்கு வச்சுருக்காங்க. வத்தக்குழம்பு உட்பட நிறைய வச்சுருக்காங்க. நம்ம இவங்க கிட்டேருந்து இதை ஃபஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி தொக்கு ஐட்டம் ஒன்று ட்ரை பண்ணலான்றதுக்காக வாங்கியிருக்கேன். இந்த அடை மிக்ஸ் இது 2 தான். இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா தொக்கு வந்து 185 ரூபா, ரைஸ் அடை மிக்ஸ் வந்து 128 ரூபா ஆகுது. ஷிப்பிங் வந்து 1 kgக்குள்ளே இருக்கிறதுனால 40 rupees தான் ஆட் பண்ணாங்க. ஸோ 353 ரூபாயில் இதை நம்ம வாங்கியிருக்கோம். அடுத்து அம்மா சமையல்லேருந்து ஏற்கனவே நம்ம நூடுல்ஸ் ட்ரை பண்ண பொரியல் பொடி அண்டு இந்த கோயில் புளியோதரை, இந்த பொடியெலாம் ட்ரை பண்ணியிருந்தோம். அதில் இந்த கோயில் புளியோதரை பொடி வந்து உண்மையிலேயே நீங்கள் ஒரு கோயிலில், பெருமாள் கோயிலில் வாங்குகிற ஒரு புளியோதரைக்கான டேஸ்ட் எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு கொஞ்சம் கூட குறைவில்லாமல் உங்களுக்கு இருக்கும். ஈவன் நீங்கள் அதை பச்சரிசியில் செய்யணும்னு கூட அவசியம் இல்லை. புழுங்கலரிசியாக இருந்தாலும் நல்லா பலன்னு வடிச்சிட்டு அதில் நீங்கள் நல்லெண்ணெய் அந்த ஓரளவுக்கு சூட்டில் இருக்கும்போது நல்லெண்ணெய் அதில் கலந்துட்டு நீங்கள் பொதுவாக நமக்கு தாளிப்புக்கு தேவையான கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வேர்க்கடலை அந்த மாதிரிலாம் நீங்கள் தாளித்து கொட்டிட்டு புளிக்குழம்பு மட்டும் கொஞ்சம் சேர்க்க வேண்டியிருக்கும். இவங்களுக்கு வந்து அந்த தேவையான அந்த காரம் அந்த பொடி மட்டும்தான் இது. ஸோ உங்களுக்கு வந்து கொஞ்சம் புளிக்குழம்பு மட்டும் அதுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு இந்த பவுட்ரு போட்டு அப்படியே நீங்கள் கலந்து எடுக்க வேண்டியது தான். இதை வந்து நீங்கள் சூடெல்லாம் பண்ணக்கூடாது. அந்த வெதுவெதுப்பாக இருக்கிற சாப்பாட்லேயே வந்து இதை நீங்கள் போட்டு கலக்கணும். தாளிப்பு, புளிக்குழம்பு அண்ட் இந்த பொடி தேவையான அளவு நீங்கள் சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் விட்டுட்டு கொஞ்சமாவது அது அந்த சாப்பாடு கூட சேர்றதுக்கு டைம் கொடுங்க. ஸோ ஒரு மார்னிங்கே நீங்கள் அதை வந்து மிக்ஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா மதியம் லஞ்சுக்கு சாப்பிட அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். இதை நம்ம ரெகுலராக இந்த பொடி வந்து நம்ம அடிக்கடி ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். ஈவன் நமக்கு தெரிஞ்சவங்களாம் கூட இதை வந்து அவங்கக்கிட்டே சஜஸ்ட் பண்ணி வாங்குறாங்க. ஸோ அந்தளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் கோயில் புளியோதரை பொடி. அடுத்து பொரியல் பொடி உங்களுக்கு உருளைக்கிழங்கு ஐட்டம் அண்டு கத்திரிக்காய் அந்த மாதிரியான பொரியலுக்கெலாம் வந்து உப்பு மட்டும் லைட்டாக போட்டு வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் மற்ற காரம் இந்த ஐட்டம்லாம் இது பண்ணாமல் தாளிப்புலாம் சேர்க்காமல் இந்த பொடி மட்டும் கொஞ்சம் நேரம் போட்டுட்டு ஓரளவுக்கு வெந்ததும் எடுத்துட்டோம்னா அவ்வளோ நல்லாயிருக்கு. இதில் தேவையான எல்லா அந்த பருப்பு ஐட்டம் எல்லாமே சேர்த்து நல்லா வந்து அரைச்சி கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு சாப்பிடவே வந்து இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. அதனால் இந்த பொரியல் பொடியை நம்ம வாங்குகிறோம். இவங்கக்கிட்ட இந்த விலை எப்படின்னா, இந்த கோயில் புளியோதரை பொடி வந்து 265 ரூபா ஆகுது. இது 1/4 கிலோ பேக்கெட். அதே மாதிரி இந்த பொரியல் பொடி வந்து
உங்களுக்கு 100 கிராம் பேக்கெட் தான் இது, 90 ரூபாய் ஆகுது. இது 100 கிராமாக இருந்தாலும் உங்களுக்கு லிமிட்டாக போடும்போதே வந்து தேவையான காரம் உப்பெல்லாம் நல்லா இருக்குதுன்றதுனால உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் ஓரளவுக்கு. இது வந்து மொத்தமாக ஷிப்பிங் 40 ரூபா சேர்த்து 395 ஆச்சு. ஸோ இந்த 395 அந்த இவங்க கிட்ட வாங்கின 353 எல்லாம் சேர்க்கும்போது ஒரு 748 ரூபாய். ஒரு 750 ரூபாயில் நமக்கு தேவையான ஒரு சின்ன சின்ன ஐட்டம்ஸ் வாங்கும்போது ரொம்பவே நல்லா இருக்குது. இந்த அடை மிக்ஸ் வந்து அவங்கக்கிட்ட இந்த அடை மிக்ஸ் மட்டும் இல்லாமல் நிறைய அடை மிக்ஸ் எல்லாம் இருக்குது. நீங்கள் நிச்சயமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறோம். ஈவன் இவங்கக்கிட்ட அதாவது ஃபார்மர்ஸ் ஃபுட்லேயும் இதே மாதிரியான புளியோதரை பொடி இருக்குது. அவங்களும் அதே மாதிரி புளிக்குழம்பு வச்சுட்டு அதில் நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணால் போகும். அது நல்லா இருக்குது அந்த புளியோதரை. ஆனால் அந்த கோயில் புளியோதரைக்கான முழு டேஸ்ட்டுனா இவங்கக்கிட்ட அம்மா சமையலில் ரொம்பவே நல்லா இருக்குது. இவங்கக்கிட்ட நீங்கள் ஃபார்மர்ஸ் ஃபுட்டில் நூடுல்ஸ்லாம் நீங்கள் ட்ரை பண்ணலாம். எல்லா விதமான நூடுல்ஸும் அவ்வளோ நல்லாயிருக்கும். அதுவும் நூடுல்ஸ்க்கு கொடுக்குறவங்க மசாலாலாம் ரொம்பவே அருமையாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஃபார்மர்ஸ் ஃபுட்டும் சரி, அம்மா சமையல் ஃபுட்ஸும் சரி, நீங்கள் இவங்கக்கிட்ட வந்து ஆர்டர் பண்ணும்போது உங்களுக்கு தேவையான ஐட்டம்ஸில் யார்கிட்ட என்னென்ன செலக்டிவாக இருக்குன்னு நான் ட்ரை பண்ணணும். அதெல்லாம் உங்களுக்கு நானும் சஜஸ்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதே மாதிரி ஐட்டம் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரியான ஒரு நல்ல வீடியோவில் சீக்கிரமே சந்திக்கலாம். நன்றி.